சொன்னால், நல்லவர்களுடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால் அவர்கள் வழி தவறி சென்று விடுவார்கள். இதே போன்று நல்லவர்களுடைய தொடர்பு என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நபித்துவம் என்பது ஒரு கட்டம் நிறைவு பெறுகின்றது. ஆனால் விலாயத்தினுடைய வாசலை அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வை எவ்வழியில் வேண்டுமானாலும் நாம் நெருங்கிக் கொள்ளலாம், அல்லாஹ்வை எவ்வழியில் வேண்டுமானாலும் நாம் அடைந்து கொள்ளலாம். எந்த கட்டம் என்பது அவர்கள் கடைசில வலியுள்ளாக்களாக மாறுகின்றார்கள். அவர்கள் ஈமான் உள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, இறைநேசம் கொண்டவர்களாக அவர்கள் வாழ்கின்றார்கள் என்பதாக வரலாற்றினுடைய செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையை கற்றுத்தந்தவர்கள் நபிமார்களுக்கு பின்னால், இமாம்களுக்கு பின்னால் கற்றுத்தந்தவர்கள் யார் என்று சொன்னால் இது போன்ற வலியுள்ளாக்கள் தான். வலியுள்ளாக்களுடைய விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். வலியுல்லாக்களுடைய விஷயத்துல நாம் பேசுகின்ற பொழுது நாம் அவர்களை குறித்து சாதாரணமான முறையில் எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் மௌத்தினுடைய நேரத்துல அல்லாஹ் கடிமாவை எடுத்துறான். அவர்களை குறித்து நம்மளுடைய எண்ணம் என்பது ஒரு மேலான எண்ணம். ஒரு புனிதமான தர்பாருக்கு வந்திருக்கின்றோம், ஒரு புனிதமான நிகழ்வுகளை நாம் கலந்து கொண்டு இருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிகழ்வு, இப்படிப்பட்ட தர்பார் நம்மளுக்கு எதை சொல்லித் தருகின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அச்சத்தையும் அல்லாஹ்வினுடைய பயத்தையும் நமக்கு கற்றுத் தருகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, குர்ஆன் ஏராளமான வலியுல்லாக்களை குறித்து பேசுகின்றது. குர்ஆன் சொல்லி தருகின்ற செய்தி நபிமார்களை குறித்து எப்படியெல்லாம் பேசுகின்றதோ அதே போன்று வலியுல்லாக்களை குறித்து பேசுகின்றது குர்ஆன்.